கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 31வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நமக்கு சில காரியங்களை உணர்த்த போகிறார். இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை பிரியப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஜனங்களாகிய நாம் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு சுபாவத்தை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். அநேக காரியங்களுக்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய தாசனை கொண்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். இந்த இடத்துல தாவீது எதற்காக ஸ்தோத்திர பலி செலுத்துறாரு? தேவன் அவருடைய கிருபையை தாவீதுக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னைக்காவது தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? தாவீதனுடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு அநேக நன்மைகளை செய்தார். அவரை ராஜாவாய் உயர்த்தினார். அவரை எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அவரை பகைத்த எல்லாரும், அவருக்கு விரோதமாய் பேசின எல்லாரும் இச்சகம் பேசி அடங்கும்படியாய் செய்தார். அநேக நன்மைகளை செய்தார். தாவீதை தேவன் மிகவும் மகிமையான ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது இப்படிப்பட்ட எந்த உலக நன்மைகளையுமே சொல்லாமல் தாவீது எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் பார்த்தீங்களா? தாவீது தேவன் பாராட்டுகிற, தேவன் தன்னுடைய வாழ்க்கையை அதிசயமாய் விளங்க பண்ணுகிற தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இது எதை உணர்த்துகிறது? தேவனால் செய்யப்பட்ட எல்லா நன்மைகளை பார்க்கிலும் தேவன் தாவீதுக்கு பாராட்டின கிருபையை தாவீது பெரியதாய் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்ட தேவனால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் தேவனால் பாராட்டப்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? எவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனால் அருளப்படுகிற கிருபை இல்லைன்னா அந்த நன்மையை நம்மால் அனுபவிக்க முடியாது. நன்மையை தருவதும் தேவன்தான், அதை அனுபவிக்கும்படியான அனுகிரகத்தை தருவதும் தேவன்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் தரப்படுகிற அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லா நன்மைக்கும் மேலான நன்மை எது தெரியுமா? தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை. புலம்பலின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் 3வது அதிகாரத்தில் அவர் நமக்கு காலைதோறும் புதிய கிருபையை தருகிறார். அந்த நாள் முழுவதும் நாம் பலத்தோடும் சுகத்தோடும் தேவனால் தரப்படுகிற எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும்படியாய், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய் நம்மை கர்த்தருக்குள் நிலைநிறுத்துவது, நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாப்பது தேவனுடைய கிருபை மட்டும்தான். தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு தரப்படுகிற காலைதோறும் புதிய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போனால் வேறு என்ன நன்மை இருந்தாலும் அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை நம்மால் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் ஆண்டவரால் தரப்பட்ட நன்மைகள் அதிகம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியல? அவங்களால தந்த நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியல. ஏன் தெரியுமா? தராத ஒரு சில காரியங்களை நினைத்து அவங்க சோர்ந்து போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் தராத நன்மைகளையும் அல்ல, நான் உன் வாழ்க்கையில் தந்த நன்மைகளையும் அல்ல, நான் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உனக்கு தருகிற அந்த புதிய கிருபைக்காக நீ ஸ்தோத்திரம் செலுத்து அப்படின்னு சொல்லி இந்த நாளில் தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவனால் தரப்பட்ட நன்மைகளிலே மேலான நன்மை எது தெரியுமா? தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை தான். நன்மை நம்மை தொடர வேண்டுமானால் கிருபையும் அதோடு கூட சேர்ந்து நம்மை தொடர வேண்டும். அதற்கு முதலாவது நாம் தேவனை வாஞ்சிக்கிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 23 நம்ம அதை தான் பார்க்குறோம். தேவனையும் அவருடைய சமூகத்தையும் வாஞ்சிக்கிறவனை நன்மையும் கிருபையும் தொடரும். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கலாம். அதை ஏற்ற காலத்தில் தேவன் அவருடைய சித்தத்தின்படி அதை ஆசீர்வாதமாக நமக்கு தருவார். அதற்காக சோர்ந்து போகக்கூடாது. தேவன் தந்தவைகள் இருக்குது தெரியுமா? அந்த பூமியில் அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு தந்திருப்பார். அதற்கு மாத்திரம் நன்றி செலுத்துகிறவர்களாய், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நம்ம இருந்து விடக்கூடாது. அப்படி நம்ம செலுத்திட்டோம்னா அந்த உலக நன்மைகளை நம்ம பெரிதாக பார்க்குறவங்களா மாறிடுவோம். தேவனால் தரப்பட்ட நன்மைகளிலே பெரிய நன்மை தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை தான். அதை காட்டிலும் பெரிய நன்மை எதுவுமே கிடையாது. எவன் ஒருவன் தேவனால் பாராட்டப்படுகிற கிருபையை பெரியதாய் பார்க்கிறானோ
அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் தேவையாக இருந்தாலும் அவனுடைய சூழ்நிலை ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவனுடைய வாயில் முறுமுறுப்பு வராது. தாவீதினுடைய வாயில் அவன் நடத்தப்பட்ட பாதை வனாந்தரம், கெபிகள், இப்படி அநேக சூழ்நிலைகள் அவனை நெருக்கின போதிலும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி முறுமுறுக்காமல் தேவனை துதித்து பாட என்ன காரணம் தெரியுமா? அவர் காலைதோறும் அவனுக்கு பாராட்டின கிருபையை அவன் பெரிதாய் பார்த்து அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல தேவனால் தரப்பட்ட எல்லா நன்மைகளிலும் மேலான நன்மை தேவன் நமக்கு தருகிற அவருடைய கிருபை தான் என்பதை உணர்ந்து முதலாவது அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிற்பாடு தேவனால் தரப்பட்ட நன்மைகளை நினைவு கூர்ந்து அதற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பொழுதுதான் தேவன் தராதவைகளுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முறுமுறுக்க மாட்டோம். தேவனால் தரப்பட்ட நன்மைகளில் மேலான நன்மை தேவன் நமக்கு பாராட்டுகிற அவருடைய கிருபை தான். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட தேவஜனங்களாய் நம் நிமித்தம் நம் குடும்பத்திற்கும் தேவன் தமது கிருபையை பாராட்டும்படியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ்வோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைமுறைகளையும் கர்த்தருடைய கிருபை மட்டுமே இடராத செம்மையான பாதையில நடத்தி அந்த நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரால் தரப்படுகிற எல்லா நன்மைக்கும் மேலான நன்மை ஆகிய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றியுள்ள பிள்ளைகளாய் அவரை மட்டுமே துதித்து பாடி கர்த்தருக்குள் களி கூறுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.